பொய் சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம எரியாமல் பொய் சொல்ல வேண்டி வரும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், அப்பா இல்லை சின்னம்மா கிட்ட வளர்ந்த பொண்ணு. சின்னம்மா திட்டின போது அந்த பொண்ணு ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கலான்னு கிளம்பி போய் அடுத்த தெருவில் இருக்கிற கிணத்துல விழ போகுது ராத்திரி 12 மணிக்கு. அப்போ நாம் வர்றோம், வெளியூருக்கு போயிட்டு பஸ்ஸில் இறங்கி வரோம். என்னம்மா தனியாக நிற்கிற? அவங்க வீட்டு பக்கத்தில் தான் அந்த பொண்ணு. இல்லைங்க, எங்கள் சின்னம்மா ரொம்ப பேசுகிறா, அதனால் நான் செத்து போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு கிழவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிட்டோம். அவர் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் அவர் மனைவி கிட்ட சொல்லி அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போட்டு படுக்க சொல்லுமா இருக்கு. அடுத்த நாள் கொண்டு போய் அனுப்பி விட்டார். இப்போ அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வர்றான், வேற நல்ல மாப்பிள்ளை. 2 பேர் கலைச்சி விட்றான். அந்த பொண்ணு ஒரு நாள் போயிட்டு ராத்திரி முழுக்க எங்கேயோ இருந்துட்டு வந்தது. அப்போ அந்த ஊரில் அவர் ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும். ஐயா, ஊரில் 4 பேர் இப்படி சொல்கிறாங்களே, அந்த பொண்ணு எப்படி? இது எது நிஜம்? ஆமாயா, ஒரு நாள் வெளியே வந்தது, தற்கொலைக்கு வந்தது. எங்கள் வீட்டில் தான் ஒரு நாள் வச்சுருந்தேன்.